ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் ஸ்லைடு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, 5 லேடிஸு காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இல்லாமல் இருக்காங்க. அதனால் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு சீக்ரெட் ப்ளே ஹவுஸை செட் பண்ணுறாங்க. அந்த ப்ளே ஹவுஸில் ஒரு கொலை விழுகுது. இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறப்ப தான் பல உண்மைகள் வெளியே வருது. கொலையை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, ஸ்லைடுனா என்ன அர்த்தம்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒரு பங்களாவை காட்டுறாங்க. அங்கே ஒரு லேடியும் ஒரு ஆளும் பெட்ரூமில் இன்டிமேட்டாக இருக்காங்க. அவங்களோட ஃபேஸை நமக்கு கிளியராக காட்டல. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஒரு லேடி காரை விட்டு இறங்கி அந்த பங்களாக்கு வராங்க. இவங்க பேர் எலைன். வீட்டுக்குள்ளே வந்து பெட்ரூமை பார்த்ததுமே எலைன் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பெட்டு மேலே ஒரு ஆளோட டெட் பாடி கிடக்குது. நைட்டு ஒரு லேடி கூட இன்டிமேட்டாக இருந்தவர் இவர் தான் போல். அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்கே 2 டிடெக்டிவ்ஸு ஒரு லேடியை இன்ட்ராகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த லேடியோட பேர் இமானி. பங்களாவில் நடந்த கொலையை பற்றி தான் இமானி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுவும் இமானி தான் கில்லர் அப்படிங்கிற ஆங்கிளில் விசாரிச்சுட்ருக்காங்க. ஆனால் இமானி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த கொலையை பண்ணவே இல்லை, இது முழுக்க ஒரு செட்டப்பு, நீங்கள் மற்றவங்க கிட்ட விசாரிச்சிங்களான்னு கேட்குறாங்க. அந்த மற்றவங்கெல்லாம் யாருன்னா இமானியோட 4 ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தரலாம். சூசன், லெஸ்லி, டேட்ரா, எலைன். இவங்க எல்லாருமே காலேஜில் ஒன்றா படித்தவங்க. இதில் லெஸ்லியும் டேட்ராவும் சிஸ்டர்ஸு. இந்த 5 பேரும் என்ன கூத்து பண்ணியிருக்காங்கன்னா, தங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கே தெரியாமல் சீக்ரெட்டாக பாய் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக இருக்கிறதுக்காகவே ஒரு பங்களாவை செட் பண்ணியிருக்காங்க. அந்த பங்களாக்கு பேர் ப்ளே ஹவுஸ்னு வேற வச்சுருந்துருக்காங்க. அங்கே தான் இப்போ கொலையும் நடந்திருக்கு. காலையில் எலைன் தான் பாடியை ஃபஸ்ட்டு பார்த்தது. ஆனால் நைட்டு யார் அந்த பாய் ஃப்ரெண்டை பங்களாக்கு கூட்டிகிட்டு வந்தது, அடுத்து என்ன நடந்துச்சுன்னா தெரில. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இமானியை குற்றத்தை ஒத்துக்க சொல்கிறாங்க. மற்ற லேடிஸ்கிட்டையும் என்ன நடந்துச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இமானி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று ஹஸ்பண்டு பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியூர் போனனால இமானி வீட்டில் தனியாக தான் இருந்தாங்களா. காலையில் ப்ளே ஹவுஸ்க்கு வந்த எலைன் டெட் பாடியை பார்த்துட்டு இமானிக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இமானி ப்ளே ஹவுஸ்க்கு போய் டெட் பாடியை பார்த்துருக்காங்க. ஸோ நைட்டு தான் ப்ளே ஹவுஸ்க்கு வரவே இல்லைங்கிறதா இமானியோட ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. எலைன் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இமானி வந்து பாடியை பார்த்துட்டு ஷாக் ஆகிருக்காங்க. நைட்டு இருந்தால நீயா இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு எலைன் கேட்டதுக்கு நான் இங்கே வரவே இல்லைன்னு இமானி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இவனை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்து கொலை பண்ணதுன்னு எலைனுக்கும் இமானிக்கும் கன்ஃபியூஸாக இருந்திருக்கு. குரூப்பில் மற்ற 3 பேரையும் ப்ளே ஹவுஸ்க்கு வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்டிமோட பேர் மைக்கேல். அவருக்கும் இமானிக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கு. அடிக்கடி ப்ளே ஹவுஸ்க்கு மைக்கேலை கூட்டிகிட்டு வந்து இமானியை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆனால் எலைன் இது வரைக்கும் எந்த ஆளையும் ப்ளே ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வந்ததே இல்லை. காலையில் எலைன் இமானிக்கு அடுத்து ப்ளே ஹவுஸ்க்கு லெஸ்லி வந்திருக்காங்க. பாடியை பார்த்ததும் ஷாக்கான லெஸ்லி டேட்ரா பேரை சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை தியானே சொல்கிறேன். எதுக்கு இப்போ உன் சிஸ்டரோட பேரை சொன்னேன்னு எலைனும் இமானியும் கேட்டதுக்கு லெஸ்லி எந்த பதிலும் சொல்லலை. நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு லெஸ்லி சொல்லவும் இமானி அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா இவங்க இப்படி ஒரு ப்ளே ஹவுஸ் செட் பண்ணிக்கிற விஷயம் ஹஸ்பண்ட்க்கு தெரிய வந்துடும்ல. வேறு ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிக்கிறப்ப அடுத்து சூசன் ப்ளே ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. சூசன் ஒரு லாயர். பாடியை பார்த்துட்டு ஷாக்கான சூசன் என்ன நடந்துச்சுன்னு கேட்க, அதுதான் எங்களுக்கே தெரிலேன்னு லெஸ்லி சொல்லியிருக்காங்க. ஏன் இன்னும் தியா மட்டும் வராமல் இருக்கான்னு சூசனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அப்படியே கட் பண்ணி 1 இயர்க்கு முன்னாடி நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இமானி ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். இமானியோட வீட்டில் ஒரு நாள் பார்ட்டி நடந்திருக்கு. பார்ட்டிக்கு இமானியோட கிளையண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கே தான் மைக்கேல் ஃபர்ஸ்ட் டைம் இமானியை மீட் பண்ணி இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. இமானியோட ஹஸ்பண்ட் பேர் இவான், லெஸ்லியோட ஹஸ்பண்ட் பேர் ஜேம்ஸு, சூசனோட ஹஸ்பண்ட் பேர் பீட்டர், எலைனோட ஹஸ்பண்ட் பேர் உமர், தியாவோட ஹஸ்பண்ட் பேர் ஏஞ்சல். லெஸ்லி அவங்க ஹஸ்பண்ட் ஜேம்ஸ் கூட ஹாப்பியாக இல்லை. அதே மாதிரி சூசனோ அவங்க ஹஸ்பண்ட் பீட்டர் கூட ஹாப்பியாக இல்லை. இது எல்லாத்தையுமே பார்ட்டியில் வச்சு இமானி நோட் பண்ணிக்காங்க. பார்ட்டி நடந்தப்ப இமானி கிட்ட எப்படி மைக்கேல் இன்ட்ரடியூஸ் ஆனாரோ அதே மாதிரி லெஸ்லி கிட்ட ரேமண்ட்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. நம்ம ஒய்ஃப் கிட்ட யாரோ ஒருத்தர் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கானேன்னு லெஸ்லியோட ஹஸ்பண்ட்க்கு ஜெலஸ் ஆயிருக்கு. இப்படி அன்பாக பேச கற்றுக்கங்கன்னு லெஸ்லி ஜேம்ஸை இன்சல்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பார்ட்டிக்கு அடுத்த நாள் இமானி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த ப்ளே ஹவுஸு. இந்த பங்களாவில் நம்ம யார் கூட வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலான்னு ஐடியாவை விதைச்சதே இமானி தான். எதுக்கு இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கேட்டப்ப தானும் மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இல்லைங்கிற விஷயத்த இமானி ஷேர் பண்ணியிருக்காங்க. இமானியை அவங்களோட ஹஸ்பண்ட் ஈவன் ஹாப்பியாகவே வச்சுக்கலையா, அதனால தான் இப்படி ஒரு ஐடியாவை யோசிச்சுருந்துருக்காங்க. இந்த ஐடியாவை கேட்டதும் லெஸ்லிக்கு ஹஸ்பண்டை சீட் பண்ணணுமான்னு தயங்கியிருக்காங்க.
உன் ஹஸ்பண்டே உனக்கு உண்மையா இல்லைன்னு சொல்லி இமானி கன்வின்ஸ் பண்ணிக்காங்க. இங்கே என்ன கூத்துனா, லெஸ்லியோட ஹஸ்பண்ட் ஜேம்ஸுக்கு வேற ஒரு லேடி கூட அஃபேர் இருந்துச்சுன்னு ரீசெண்டாக லெஸ்லிக்கு தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் ஜேம்ஸை பிரியாமையே பிரச்சனையை சரி பண்ண முடியும்னு லெஸ்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எலைனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் ப்ளே ஹவுஸில் எனக்கு சரியாக வராதுன்னு எலைனும் தயங்கியிருக்காங்க. சூசனுக்கும் தியாக்கும் இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு தான் தோணியிருக்கு. இமானியும் நம் மகிழ்ச்சி நம் உரிமைன்னு என்னென்னமோ சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட மண்டையை கழுவியிருக்காங்க. ப்ளே ஹவுஸை யூஸ் பண்ணுறதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆளுக்கு ஒரு சாவியை இமானி கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ 5 பேர்கிட்டையும் 5 சாவி இருந்திருக்கு. இப்படி ப்ளே ஹவுஸில் ஃபன் பண்ணுறதுக்கு ஸ்லைடு அப்படின்னு ஒரு கோட் வேர்டு வச்சுருந்துருக்காங்க. அதாவது இந்த 5 ஃப்ரெண்ட்ஸோட பேரில் இருக்கிற எழுத்து தான் இந்த ஸ்லைடுங்கிற வேர்டு. சூசன், லெஸ்லி, இமானி, தியா, எலைன். இப்போ ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணிட்டு காலையில் நடந்த இன்சிடெண்ட்டை கண்டினியூ பண்ணுறாங்க. டெட் பாடியை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் தியாவும் ப்ளே ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. யாருவே இங்கே வந்து செத்து கிடக்கான்னு தியா கேட்கவும், உனக்கும் அவனு தெரியாதான்னு மற்ற 4 பேரும் ஷாக் ஆகிருக்காங்க. நம்மளை தவிர வேற யார் இங்கே வந்திருக்க முடியும்? ஸோ நம்ம 5 பேருக்குள்ளே தான் ஒரு கருப்பு ஆடு இருக்குது, அது யாருன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டு சாவி எல்லார்கிட்டையும் இருக்கான்னு செக் பண்ணுறப்ப தியா கிட்ட மட்டும் சாவி இல்லை. ஸோ இப்போ எல்லாரோட சந்தேகமும் தியா பக்கம் திரும்பியிருக்கு. சாவி எங்கன்னு தியா கிட்ட கேட்டால் அதை தொலைச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. உண்மை என்னன்னா, நைட்டு மைக்கேல கூட்டிகிட்டு வந்தது இமானி தான். அந்த சீனை இப்போ காட்டுறாங்க. எவ்வளோ நாள் இப்படி நம்ம திருட்டுத்தனமாக என்ஜாய் பண்ணுறது? என் கூட வந்துருன்னு காலையில் மைக்கேல் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரம் உன் கூட ஜாலியாக இருக்கிறக்காக என்னோட ஹஸ்பண்டையும் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இமானி கிளம்பியிருக்காங்க. ஆனால் அடுத்து யார் வந்து மைக்கேல கொலை பண்ணதோ தெரில. அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ தியா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. தியாவோட பேக்ரவுண்டை செக் பண்ணதில் அவங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. காலையில் லெஸ்லி வந்து டெட் பாடியை பார்த்ததுமே ஏன் தியாவோட பேரை சொன்னாங்கன்னு இப்போ தான் நமக்கு புரியுது. தியா டீனேஜில் கன்னை யூஸ் பண்ணதுக்காக அவங்க மேலே கேஸ் நடந்திருக்கு. அதனால் டிடெக்டிவ் தியாவை ட்ரிகர் பண்ணி போட்டு வாங்க பார்க்குறாரு. ஆனால் தியா நான் கொலை பண்ணவே இல்லைன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. டெட் பாடியை ஃபஸ்ட்டு பார்த்தது எலைன். அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணாமல் இமானிக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணியிருக்காங்க. ப்ளே ஹவுஸ்க்கு யாரையுமே இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்ததே இல்லைன்னு வேற சொல்கிறாங்க. அதனால் அவங்க மேலேயும் டிடெக்டிவ்க்கு சந்தேகம் வந்து போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எலைனோ நான் கொலை பண்ணவே இல்லைன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இவங்களே எப்படின்னா, சூசன் கேட்கவே வேண்டாம், ஒரு லாயர். எவிடன்ஸ் இல்லாமல் இப்படி சந்தேகப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. 5 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே டோனில் பேசுகிறத கேட்டு டிடெக்டிவ்க்கு இன்னும் டென்ஷன் தான் ஏறுது. அப்படியே கட் பண்ணி காலையில் நடந்ததை காட்டுறாங்க. அநேகமாக தியா தான் மைக்கேல கூட்டிகிட்டு வந்திருக்கணும்னு எலைன்னு சொல்லவும், இவன் என் டைப்பே இல்லைன்னு தியா சொல்லியிருக்காங்க. தியா மேலே சந்தேகப்படுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னன்னா, பெட்டில் ஒரு ஹேண்ட் கஃப் இருந்திருக்கு, அது தியாவோடது. தியா ஒரு தடவை தன்னோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டை ப்ளே ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவரோட பேர் ஜமால். தியா ஜமாலுக்கு ஹேண்ட் கஃப் போட்டு விட்டு இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படி தான் தியாவோட ஹேண்ட் கஃப் இங்கே வந்திருக்கு. மற்றபடி மைக்கேல் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு தியா சொல்லியிருக்காங்க. ஆமாம், நைட்டு நீ எங்கே இருந்தேன்னு எல்லாரும் இமானியை கேட்க, ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை, நான் வீட்டில் தனியாக தான் இருந்தேன்னு இமானி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரோட சந்தேகமும் இமானி பக்கம் திரும்புது. இமானி வேறு வழியே இல்லாமல் உண்மையை கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க. நைட்டு மைக்கேல கூட்டிகிட்டு வந்தது நான் தான், ஆனால் நான் கொலை பண்ணலன்னு இமானி சொல்லியிருக்காங்க. இது கேட்டதும் எலைனுக்கு அப்செட் ஆயிருக்கு. என்ன ட்விஸ்ட்னா, எலைனுக்கு இமானி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது இமானிக்கும் தெரியும், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். எலைனு எந்த ஆளையும் ப்ளே ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு காரணமும் இதுதான். மைக்கேல கூட்டிகிட்டு வந்த இமானி கொலை பண்ணலைன்னா வேறு யார் பண்ணதுன்னு 5 பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணியே டயர்டாக இருக்காங்க. அப்புறம் சமாதானம் ஆகி எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிக்காங்க. எலைன் மட்டும் குடிப்பழக்கத்தை விட்டனால குடிக்கல. ஏன்னா அதுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. ரீசெண்டாக சூசனோட பர்த்டே பார்ட்டியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. யாரும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறப்ப சூசன் அவங்களோட ஹஸ்பண்ட் பீட்டரை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் லெஸ்லி அவங்களோட ஹஸ்பண்ட் ஜேம்ஸோட அஃபேர் மேட்டர் சொல்லி குத்தி காட்டியிருக்காங்க. எலைனோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்குலாம் அந்த அஃபேர் பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சூசனுக்கு போதை அதிகமாகி ப்ளே ஹவுஸை பற்றி வளரியிருக்காங்க. சூசனை மேற்கொண்டு பேச விடாமல் இமானி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ப்ளே ஹவுஸான ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும் புரியாமல் முழிச்சிருந்துருக்காங்க. பார்ட்டி முடிஞ்சதும் அது என்ன ப்ளே ஹவுஸ்னு லெஸ்லி கிட்ட பீட்டர் கேட்டிருக்காரு. அந்த சூசன் குடிச்சிட்டு வளர்னால நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி லெஸ்லி சமாளிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் எலைன் குடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். எனக்கு இமானி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியுங்கிறதே காலையில் தான் எலைனுக்கு தெரிய வந்திருக்கு. அப்படியே கட் பண்ணி திரும்பவும் ப்ரெசண்ட்டாக காட்டுறாங்க. லெஸ்லி கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. சூசனை அவங்க ஹஸ்பண்ட் ஏன் டிவோர்ஸ் பண்ணாங்கன்னு டிடெக்டிவ் கேட்க, அது எனக்கு தெரியாதுன்னு லெஸ்லி சொல்லியிருக்காங்க. இமானி ப்ளே ஹவுஸ்க்கு எங்கேருந்து ஆளை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்கன்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு.
ஒரு பாரில் இமானி, எலைன், சூசன் 3 பேரும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே வந்து ஒரு கஸ்டமர் ட்ரிங்க் வாங்கி கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. உனக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லி சூசனை இமானி உசுப்பேத்திருக்காங்க. அதனால் சூசனும் அந்த கஸ்டமர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றைக்கி நைட்டே அந்த கஸ்டமரை ப்ளே ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போய் சூசன் இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க. அப்படியே கட் பண்ணி காலையில் நடந்ததை காட்டுறாங்க. சூசன் அப்செட்டாக இருந்ததை பார்த்து என்னாச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. பீட்டருக்கு ப்ளே ஹவுஸ் பற்றி தெரியும்னு சூசன் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா பாருக்கு வந்த கஸ்டமர் கூட சூசன் அஃபேர் வச்சுருந்தாங்கல்ல, அவர்கிட்ட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணவும் சூசன் எல்லாத்தையும் வளரிட்டாங்க. அந்த கஸ்டமர் பீட்டர்கிட்ட போய் அப்படியே அஃபேரை பற்றியும் ப்ளே ஹவுஸை பற்றியும் சொல்லிட்டாரு போல். அதுதான் பீட்டர் டிவோர்ஸ் பண்ண முடிவெடுத்ததுக்கான காரணம். எதுக்கு எங்களை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்கிறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூசன் மேலே கோவப்பட்டிருக்காங்க. அப்போ இமானிக்கு தலை சுற்றி மயக்க வர மாதிரி இருந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸு இமானியை கைத்தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு போய் மைக்கேலோட டெட் பாடி பக்கத்துலேயே படுக்க வச்சுருக்காங்க. இமானிக்கு ட்ரிங்க்கில் மயக்க மருந்து கலந்து கொடுத்ததே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கு காரணம் என்னென்னா, இமானி ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்லேயே விளையாடிருக்காங்க. ப்ளே ஹவுஸ்னு ஒரு கன்றாவியை செட் பண்ணி தான் தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸையும் தப்பு பண்ண தோண்டியிருக்காங்க. மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இல்லாத சூசன் இமானி கொடுத்த தப்பான மோட்டிவேஷனால தான் அஃபேர்க்குள்ளே இறங்குனாங்க. அது அவங்களோட மேரேஜ் லைஃபையும் முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு. லெஸ்லி விஷயத்தில் ஒரு படி மேலே போய் இமானி ஒரு அநியாயம் பண்ணியிருக்காங்க. இமானியோட வீட்டில் நடந்த பார்ட்டியில் ரேமன் ஒருத்தர் வந்து லெஸ்லி கிட்ட பேசினார்ல, அவர் ஆக்சுவலாக ஒரு மேல் ப்ராஸ்டியூட்டர். அவரை லெஸ்லி கிட்ட க்ளோஸாக பழக சொல்லி பேமெண்ட் கொடுத்து செட் பண்ணதே இமானி தான். லெஸ்லிக்கு ரேமன் கிட்ட நெருங்கி பழகினதுக்கப்புறம் அவர் மேலே லவ் வந்திருக்கு. அதை ரேமன் கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணப்போ அவரே இமானி பேமெண்ட் கொடுத்த விஷயத்தெல்லாம் சொல்லி லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இமானி ஏன் இந்த அளவுக்கு இறங்கணும்னு லெஸ்லி யோசிச்சப்போ தான் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இமானி ஒன்றும் லெஸ்லியோட தனிமையை போக்குறதுக்காகலாம் இப்படி பண்ணல. லெஸ்லியோட ஹஸ்பண்ட் ஜேம்ஸ் கூட இமானி அஃபேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் லெஸ்லிக்கு ஒரு ஆளை செட் பண்ணி விட்டுருக்காங்க. இமானி வெறும் இன்டிமேசிக்காக தான் பழகுறாங்கன்னு தெரியாமையே ஜேம்ஸும் அந்த வலையில் விழுந்திருக்காரு. ஜேம்ஸ் மட்டும் இல்லை, லெஸ்லி தியாவோட தம்பியுமே தன்னோட வலையில் இமானி விழ வச்சுருக்காங்க. ப்ளே ஹவுஸில் சீக்ரெட்டாக கேமரா வச்சனால இந்த உண்மை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வந்திருக்கு. யாரோட ஃபீலிங்ஸை பற்றியுமே கவலையே படாமல் தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒரு ஆள் தான் இமானி. அப்படிப்பட்டவ தண்டனையை அனுபவிக்கட்டும்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டிசைட் பண்ணிக்காங்க. இமானிக்கு மயக்க ஊசியை போட்டு டெட் பாடி பக்கத்தில் படுக்க வச்சுட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. அதனால தான் டிடெக்டிவ்ஸ் குற்றத்தை ஒத்துக்க சொல்லி ஃபஸ்ட்டு இமானி கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிக்காங்க. இது ஒரு செட்டப்னு இமானியே சொன்னாங்கன்னு இப்போ தான் நமக்கு புரியுது. அப்போ உண்மையிலே மைக்கேலை யார் தான்ப்பா கொலை பண்ணதுங்கிற சீனு இப்போ தான் வருது. விடிஞ்சதும் வீட்டுக்கு போகிறதுக்கு இமானி ரெடி ஆகிட்டு இருந்தப்ப நம்ம எப்போ தான் சேர்ந்து வாழ போகிறோன்னு மைக்கேல் கேட்டிருக்காரு. அதுக்கெலாம் சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இமானி ப்ளே ஹவுஸ்லேருந்து கிளம்பியிருக்காங்க. அடுத்து மைக்கேல் கிளம்ப ரெடி ஆகிட்டு இருந்தப்ப லெஸ்லியோட ஹஸ்பண்ட் ஜேம்ஸ் அங்கே வந்திருக்காரு. இமானி கிட்ட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறக்காக வந்திருக்கார் போல். நீ யாருன்னு மைக்கேல் கேட்க அதையே ஜேம்ஸும் கேட்டிருக்காரு. இமானி ஏமாத்தின இன்னொரு ஆள் தான் இந்த ஜேம்ஸ்ன்னு மைக்கேலுக்கு புரிஞ்சிருக்கு. இமானி இங்கே இல்லை, நீங்கள் கிளம்பலான்னு மைக்கேல் சொல்ல, நான் ஏன்டா போகணும், நீ போடா வெளியேன்னு ஜேம்ஸ் சொல்லியிருக்காரு. போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன், எப்போ வேணாலும் என்னால் இங்கே வர முடியும்னு மைக்கேல் சொல்லியிருக்காரு. அதை கேட்டு டென்ஷனான ஜேம்ஸு மைக்கேலை பிடிச்சி அடிச்சிருக்காரு. 2 பேருக்கும் நடந்த சண்டையில் ஜேம்ஸு மைக்கேலை பெட்டில் தள்ளி கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிக்காரு. அவசரப்பட்டுட்டோமேன்னு ரியலைஸ் பண்ண ஜேம்ஸு சூசனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்காரு. அதுக்கப்புறம் தான் சூசனும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் இமானியை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனில் என்ன சொல்லணும்னு பேசிலாம் வச்சுட்டு தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. இமானியை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது எலைனுக்கு வருத்தமாக இருந்திருக்கு. ஆனால் இமானி எலைனோட ஃபீலிங்ஸ் கூட தான் அதிகமாக விளாண்டுருக்காங்க. இமானி எல்லை மீறி போனனால தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு எலைன் புரிஞ்சுக்கிட்டு பிளானுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் விசாரிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு தன்னை ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னு இமானி சொன்னது டிடெக்டிவ்ஸும் நம்பலை. அதனால் இமானிக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கிது. கிளைமேக்ஸில் இமானி ஜெயிலேருந்து சூசனுக்கு கால் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் நீ வெளியே எடுன்னு இமானி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன், அது வரைக்கும் ஜெயிலில் கொஞ்சம் அடக்கி வாசின்னு சூசன் அசால்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ என்ன ட்விஸ்ட்டுனா, சூசனும் இமானியோட ஹஸ்பண்ட் இவானும் இப்போ டேட் பண்ணி ஊரை சுற்றிட்டு இருக்காங்க. தன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு கிடைச்சதுல இவானுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. அடுத்து ஜெயிலில் இருக்கிற இமானியை எலைன் போய் மீட் பண்ணுறாங்க. ப்ளே ஹவுஸை வித்துட்டு தான் எலைன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சூசனும் இவானும் ஊர் சுற்றுற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை நான் எதிர்பார்த்ததான்னு இமானி சொல்கிறாங்க. ஏன்னா காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே சூசனுக்கு இவான் மேலே ஒரு கண் இருந்திருக்கு. ப்ளே ஹவுஸில் இமானியும் சீக்ரெட்டாக ஒரு கேமரா வச்சுருந்துருக்காங்க. யாரெல்லாம் ப்ளே ஹவுஸ்க்கு வந்தாங்கன்னு இமானிக்கும் தெரியும். ஒரு நாள் சூசன் இவானை ப்ளே ஹவுஸ்க்கு வர வச்சு இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க. ஏன்னா சூசனுமே பீட்டர் கூட ஹாப்பியாக இல்லை.
அதே மாதிரி இவானும் இமானி கூட ஹாப்பியாக இல்லை. இவங்க 2 பேரும் நெருக்கமானனால தான் இமானியால் ஃப்ரீடமாக இருக்க முடிஞ்சிருக்கு. அதனால தான் இமானி எல்லாமே தெரிஞ்சும் கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸு கடைசியில் ஆப்பு வைப்பாங்கன்னு இமானி எதிர்பார்க்கல. எப்படியாச்சும் நீ வெளியே எடுத்துரு, அப்போ தான் நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்க முடியும்னு இமானி சொல்கிறாங்க. இமானி மேலே இன்னுமே எலைனுக்கு லவ் இருக்குது. அதனால சந்தோஷமாக ஓகேன்னு சொல்லிட்டு எலைன் கிளம்புறாங்க. ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறப்ப தியா பின்னாடி வந்து எலைனை ஷூட் பண்ணிட்டு ஓடுறாங்க. எதுக்குன்னே தெரில. ஒருவேளை இமானியால் ஹஸ்பண்டை பிரிஞ்ச தியாவுக்கு இன்னுமே கோவம் தீராமல் இருக்கலாம். இமானி ரிலீஸ் ஆகிறதுக்கு எலைன் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு கூட ஷூட் பண்ணிக்கலாம். இதோட படம் முடியுது. என்னதான் நம்மளை சுற்றி ஒன்று மணி நிறைய பேர் இருந்தாலும் அதில் சுயநலமாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க, தப்பாக வழி நடத்துகிறவங்களும் இருப்பாங்க, துரோகம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கலைன்னா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்கிறது தான் இந்த படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.